மொராக்கோ கண்ட்ரி நாங்கள் டூர் போனதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிஸ்வேவ். மொராக்கோ கண்ட்ரி நாங்கள் டூர் போனதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். Day 1, Day 2, Day 3, Day 4ன்னு சொல்லிட்டு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. இன்றைக்கி என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா Day 5, Day 6ம் நாங்கள் எங்கே போகிறோங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Day 5 மார்னிங் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எப்பவும் போல் மார்னிங் ஒரு 8:30, 9 கிட்ட கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எங்களோட ஃபஸ்ட்டு பிளேஸ் விசிட் பண்ணுற பிளேஸ் என்னென்னா உஃபலா. அங்கே தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ் ஒரு மவுண்டெயின் மேலே தான் இருக்குது. ஹோட்டல்லேருந்து 10 minutes டிஸ்டன்ஸ் தான். ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டோம். இங்கே வந்து என்னென்னா கேமல் ரைடு, அப்புறம் சம் ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸ்னேக்கெல்லாம் மேலே தூக்கி போட்டு ஃபோட்டோ எடுக்கிற இதுவும் இருந்துச்சு. நாங்கள் அதை பண்ணலை. கேமல் ரைட் போகலான்னு நினச்சோம். ஸோ கேமல் ரைடில் மட்டும் தான் போனோம். எனக்கு கேமல் ரைடு இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு அவங்களுக்கு தனியாக 100 dirham கிட்ட பே பண்ணணும். ஒரு கேமலில் வந்து அடல்ட் 2 பேர் ஏற்றிக்கிடுவாங்க. நான் சிங்கிளாக தான் போனேன். அதில் இந்த வியூ வந்து நான் கேமல் மேலே இருந்து தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நேரில் சூப்பர் வியூவாக இருந்துச்சு. ஷிப்பு போகிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு. 1 ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. பாவம் தான் கேமல், பட் சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. அங்கே வந்து நாங்கள் கேமல் ரைட் மட்டும் தான் போனோம். ஸ்னேக் மேலே போட்டுலாம் ஃபோட்டோ எடுக்க விருப்பம் இல்லை. ஸோ கிளம்பிட்டோம் அங்கேருந்து. நெக்ஸ்ட் எங்கள் ஸ்பாட் எங்கன்னா, அதாவது மொராக்கோனாலே மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆர்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆர்கன் ட்ரீ அண்ட் ஆயில். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் போகிறோம். ஸோ ஆர்கன் ட்ரீலேருந்து எப்படி சீட்ஸ் வந்து அதை எப்படி அவங்க ஆயிலாக மாற்றி என்னென்ன பண்ணுறாங்கங்கிறதே எங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு 1 hour கிட்டே நாங்கள் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா உட்கார வச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ஆர்கன் ஆயில் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ஸ்கின் அண்ட் ஹேருக்கு மட்டும் இல்லை, ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இங்கே இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான் தோணுச்சு. நாங்கள் வந்தோடனே எங்களை வெல்கம் பண்ணி நல்லா மொராக்கன் டீலாம் கொடுத்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இதுக்குமான சாம்பிள் கொடுத்து அது எப்படி என்ன ஏதுன்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்களும் அதை ட்ரை பண்ணி சில ப்ராடக்ட்ஸ் வாங்கினோம். நான் இந்த ஆர்கன் ஆயிலை பற்றி ஷார்ட்ஸில் நான் விவரமாக போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே முடிச்சுட்டு எங்களோட நெக்ஸ்ட்டு 3rd என்ன பிளேஸ் விசிட் பண்ண போகிறோன்னா, ஒரு மார்க்கெட் ஃபுல். இதோட நேம் வந்து என்னென்னா சண்டே மார்க்கெட். அண்ட் மொராக்காலே லார்ஜஸ்ட் மார்க்கெட் இது தான். நம்ம சென்னையில் பாரிஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த மொராக்காவில் இந்த மார்க்கெட். எல்லா திங்ஸுமே கிடைக்கும் இங்கே. ரேட்டுமே எப்படின்னா, அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, நம்ம நல்லா பார்கெயின் பண்ணி கேட்டால் அவங்களும் கம்மி பண்ணி பேசி நல்லா வாங்கிக்கலாம். ரொம்ப பெரிய மார்க்கெட் தான். இங்கேயே ஒரு 2 hours மேலேயே ஆகிட்டு எங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷாப் பண்ணிவிட்டு அன்றைக்கிட்டே எங்களுக்கு அப்படியே முடிஞ்சுது. அவ்வளோதான். நாங்கள் லஞ்சுக்கு வெளியே சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ஹோட்டல் கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ இருக்கிற ஹோட்டல் வந்து ஆல்மொஹார். இதுவும் ஒரு பீச் வியூ தான். ஹோட்டலுக்கு பின் சைடு அப்படியே பீச் தான் ஃபுல்லாகவே. பட் இதில் எங்களுக்கு சேட் நியூஸ் என்னென்னா, இந்த ஹோட்டலில் எங்களுக்கு வைஃபைவே கிடையாது. ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு. நல்ல வேலை ஹார்ட் டிஸ்க் கொண்டு வந்தனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. டிவியில் கனெக்ட் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு மூவியாக பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் வந்து பீச் சைடு இருக்கிற KFCக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock இருக்கும். நான் ஹோட்டலில் இருக்கும் போது ஹோட்டல் ஃபுல்லாக ரொம்ப நேரம் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கேயும் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. பட் ஸ்விம்மிங் பூல் எங்களால் யூஸ் பண்ண முடியல. ஈவினிங் 6 மேலே ஆனாலே ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிடுறாங்க. நாங்கள் மார்னிங் ஃபுல்லாகவே வெளியே போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் மேக்ஸிமம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 4 o'clock 5 o'clock ஆயிடுது. திரும்பி நாங்கள் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூல் வர்றதுக்குள்ளே அது எப்படியும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் அப்படியே KFCக்கு நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே கிளம்பிட்டோம். மொராக்கோ வந்ததுலேருந்தே இது ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம், இந்த ஹார்ஸ் காட்டில் போகிறதுக்கு. நாங்கள் எல்லா பிளேஸ்லேயும் விசிட் பண்ணும் போது இந்த ஹார்ஸ் காட்டை பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்போ தான் கிடச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
எனக்கு இது ரொம்ப ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதில் போகிறதுக்கு. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சிட்டி டூர் மாதிரி அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு, ஆக்சுவலாக கேஎஃப்சியும் ஹோட்டலும் ரொம்பவே பக்கம், நடந்து போகிற தூரம் தான். பட் நாங்கள் இதில் போகணுங்கிறதுக்காகவே நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணிவிட்டு கேஎஃப்சி சாப்பிட்டுட்டு ரிட்டன் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. டே 6 எங்களுக்கு பெருசாக பிளான் கிடையாது. ஃபுல்லாக ஃப்ரீ டேன்னு தான் எங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் ஃப்ரீ டே ஆச்சே, எப்படி நாங்கள் விடுவோம்? ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, நாங்கள் ஸ்டே பண்ண எல்லா ஹோட்டல்லையுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. நம்ம ஸ்டே பண்ணுற பேக்கேஜோடு அதை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இந்த ஹோட்டலில் ஃபுல்லாகவே யூரோப்பியன் ஸ்டைலில் ஃபுட்டு மட்டும் தான். இதில் வந்து இவங்க வந்து யூரோப் ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபுல்லாக ப்ரெட்டு தான் இருந்துச்சு அங்கே. நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு கேப்பச்சினோ தான். அதையும் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஃப்ரீ டேனால் எங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. கேபிள் கார், க்ரோக்கோ பார்க், டால்ஃபின் ஷோ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீ டேனால டிரைவரும் அவைலபிள் கிடையாது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே இதுக்குன்னே தனியாக ஆள் வச்சுருந்தாங்க போல். அவங்க வந்து எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கே போகிறீங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க. 1 டேக்கு வந்து நீங்கள் 1 or 2 தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டிஸ்டன்ஸும் எங்களுக்கு சொல்லிட்டாங்க. கேபிள் கார் போகிறதுக்கு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. டெசர்ட் சஃபாரி ஜீப் கார் தான் சூஸ் பண்ணோம். அதோட டைம் வந்து ஆஃப்டர் 2 o'clock எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் கேபிள் காருக்கு போகிறதுக்காக ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தாச்சு. அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான், 10 minutesல வந்துட்டோம். அண்டு நாங்கள் வந்து விஐபி தான் புக் பண்ணியிருந்தோம். உள்ளே என்ட்ரு ஆனோன்னே பயங்கரமான கவனிப்பாக இருந்துச்சு. நான் எங்களை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. கேபிள் காருக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஜூஸ் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு அங்கே ஃப்ரீ ஒய்ஃபைன்னு சொல்லிட்டாங்க. ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டாங்க. செம ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் உள்ளே போயிட்டோம். நாங்கள் 5 பேர் மட்டும் தனியாக போகலான்னு சொல்லிட்டு தான் ப்ரைவேசியாக விஐபி புக் பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் தான். சுத்தமாக எனக்கு பயமே தெரில. லிஃப்ட்டில் போன ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் அப்படியே எங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்டுட்டு அப்படியே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கேருந்து எங்களை இன்னொரு இடத்துல இறக்கி விட்டாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் எக்ஸ்டர்டே பார்த்த உஃபலா தான். ஸோ அதே கேமல் ரைடு அங்கேயும் நாங்கள் போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்துட்டோம். எஸ்டர்டே போய் பார்த்தனால எங்களுக்கு அது புதுசாக தெரில. அண்டு நாங்கள் டைமும் ரொம்ப அங்கே செலவழிக்கலை. ஒரு 10 minutes அங்கே இருந்துட்டு திரும்பி ரிட்டன் வந்துட்டோம். மறுபடியும் கேபிள் காரை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அப்புறம் லன்ச் போயிட்டு ஆஃப்டர் 2 o'clock ஆகிட்டு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் டிரைவர் பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. நாங்கள் அந்த டெசர்ட் சஃபாரிக்கு போயிட்டோம். பைக் ஓட்டலான்னு சொல்லிட்டு நாங்களும் தனியாக தைரியமாக எடுத்தாச்சு. எடுத்தப்பறம் தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. எனக்கு சுத்தமாக ட்ரைவ் பண்ண முடியல. ஸ்பீடாக எல்லோரும் போகிறாங்க அங்கே உள்ளவங்க. என்னால் முடியலை. நாங்கள் ரொம்ப தூரம் போயிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாரையுமே. என்னன்னு பார்த்தா டீ பிரேக்கு. போனோடனே எங்களுக்கு மொரக்கோ டீ கொடுத்துட்டு இந்த அங்கிள் வந்து சூப்பராக பாடிட்டே இருந்தாங்க. பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த டீ பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் என்னோடய பைக்கை வந்து அந்த கைட் கிட்ட கொடுத்துட்டேன். என் கூட ஒரு கைடும் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு நானாக ஓட்டின ஃபீல் வரலனால எனக்கு அந்த பைக் இது பிடிக்கலை. கொடுத்துட்டு நான் டாம் கூட வந்துட்டேன். ஸோ எனக்கு காரில் போகணுன்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. ஸோ டாம் கூட வந்துட்டேன். ஸோ அதுவும் செமையாக போச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் ஓட்டலைல. ஸோ அந்த டேயும் முடிஞ்சுட்டு நாங்கள் இந்த இதையும் முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டல் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் என்ன பண்ணோங்கிறதையும் டே 7 டே 8ங்கிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.